Hi students, இன்னைக்கு நாம ஷேர் 4 ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 4 ஃபீச்சர் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நம்ம ஷேர் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க பே பண்ணல, ஜென்ரல் பப்ளிக் கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணல, டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அதை கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்னு சொல்லுவோம். அதுவே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது, நம்ம வந்து நோட்டீஸ் பீரியட் தாண்டியும் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது கம்பெனி ஹேஸ் த ரைட் டு டேக் ஓவர் த ஷேர். ஸோ அதாவது கம்பெனி அந்த ஷேரை திருப்பி எடுத்துக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பே பண்ணியிருப்பாங்க இல்லையா, பப்ளிக் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் கம்பெனியோட 4 ஃபீச்சர்ட் ஷேராக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அந்த நேமுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் 4 ஃபீச்சர். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்ளிகேஷன் பண்ணி அந்த அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணுறாங்க. அந்த ஷேர் வேல்யூ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 100 ஷேரு, ஒரு ஷேரோட வேல்யூ 10 ருபீஸ். ஸோ இதில் 7 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டுக்கு, பேலன்ஸ் 3 ருபீஸ் வந்து கால்ஸ்க்குன்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷேர் ஹோல்டரும் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் பண்ணி, அதாவது 100 ஷேர்ஸ் இன்டூ 7 ருபீஸ்னு கேல்குலேட் பண்ண 700 அமௌண்ட் அவன் பே பண்ணிட்டா. பட் 100 ஷேர் இன்டூ 3 ருபீஸ் 300 ருபீஸ் அவங்க பே பண்ணல, நோட்டீஸிங் பீரியட் தாண்டியும் அவங்க பே பண்ணல. ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனி அந்த பர்சன் கூட இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஷேரை திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி திருப்பி எடுக்கும்போது 700 ருபீஸ் ஆல்ரெடி அந்த பர்சன்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க இல்லையா, அது வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க, கம்பெனி தான் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் 4 ஃபீச்சர். இதுவே ரீஇஷ்யூங்கும் போது என்ன நடக்கும்னா, நான் ஆல்ரெடி வந்து 100 ஷேர், எனக்கு ஆக்சுவலாக ஷேர் கேபிட்டல் தேவைப்படுது, அந்த பர்சன் கூட இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எகெயின் இந்த 100 ஷேரை நான் வேறு யாராவது, இப்போ ஏங்கிற பர்சன் கூட தான் நான் வந்து ஷேரை வந்து திருப்பி எடுத்திருக்கேன், அவங்க கூட தான் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது பிங்கிற பர்சனுக்கு இந்த 100 ஷேரை நான் இஷ்யூ பண்ணலாம். சேம் 10 ருபீஸ்க்கும் இஷ்யூ பண்ணலாம், ஆர் 8 ருபீஸ் 7 ருபீஸ் அப்படின்னும் இஷ்யூ பண்ணலாம், ஆர் ப்ரீமியம்லேயும் 12 ருபீஸ் 13 ருபீஸும் இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதில் எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ப்ளஸ் இந்த 700 நான் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 700, இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை வந்து ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம். அது வந்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு கொண்டுட்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ரீஇஷ்யூக்கும் தியரி பார்ட்டுக்கே இந்த அடுத்த பேஜில் இருக்கும். ஸோ 32nd sum Reddy and Murthy bookல A limited issue 10,000 equity shares of ₹10 each as under. So 10,000 equity share, ஒரு ஷேரோட வேல்யூ, கன்சிடரேஷன் வேல்யூ 10 rupees, 2 rupees allotment, 2 rupees application, 5 rupees allotment அண்ட் 3 ருபீஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக கேல்குலேட் பண்ணோன்னா 10 ருபீஸ் வந்துருச்சு. இது எப்போவுமே செக் பண்ணிக்கணும். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ஷேர் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது செக் பண்ணிக்கணும். எதர் அது ப்ரீமியமாகவும் இருக்கலாம், ஆர் இட்ஸ் டிஸ்கவுண்ட்லேயும் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த டோட்டல் வந்து செக் பண்ணிக்கணும். த பப்ளிக் வேர் அப்ளைட் ஃபார் 8,000 ஷேர்ஸ் விச் வேர் அலாட்டட். ஸோ அதாவது பப்ளிக் இந்த 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதில் 8,000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் அமௌண்ட் தான் அப்ளிகேஷன் வந்து பப்ளிக் கிட்டேருந்து வந்திருக்கு. இது அலாட்மெண்ட்டுக்கும் போயிருக்கு. ஆல் தி மணி due on shares were received except first and final call on 100 shares. ஸோ இந்த 8,000 ஷேர்ஸில் 7,900 ஷேர்ஸ்க்கான எல்லா அமௌண்ட்டுமே ரிசீவ் ஆயிடுச்சு, எக்ஸப்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் இருந்த 100 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் மட்டும் ரிசீவ் ஆகலை. தீஸ் ஷேர்ஸ் வேர் forfeited அண்ட் ரீஇஷ்யூட் அட் 8 rupees. ஸோ இந்த 100 ஷேரை வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க, யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட அந்த 100 ஷேரை வாங்கிக்கிறாங்க அண்ட் ரீஇஷ்யூ பண்ணும்போது 100 ஷேர் 8 ருபீஸ்க்குன்னு இஷ்யூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து கன்சிடரேஷன் வேல்யூ 10 ருபீஸ். ஆல்ரெடி அவங்க 7,900 ஷேர்ஸ்க்கான ஃபுல் அமௌண்ட்டும் ரிசீவ் பண்ணிட்டாங்க, எக்ஸப்ட் 100 ஷேர்க்கான அமௌண்ட் மட்டும். அதனால் அதை ஃபோர்ஃபீட் பண்ணிவிட்டு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க இந்த 100 ஷேர். பட் சேம் கன்சிடரேஷன் 10 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணாமல் 8 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நாம் ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணது, பட் அவங்க ரிசீவ் பண்ணது 8,000 ஷேருக்கு தான். ஸோ இது நம்ம கண்டிப்பாக மறந்துடுவோம், 10,000ன்னு போட்டுருவோம். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும், பப்ளிக் அப்ளைட் ஃபார் 8,000 ஷேர்ஸ் ஒன்லி. ஸோ அதனால் இந்த 8,000 ஷேர்ஸ் தான் ஃபுல் சம்லையுமே நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்ளிகேஷனோட அமௌண்ட் எவ்வளோ? 2 ருபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம பப்ளிக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுவோம், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்
8,000 ஷேர்ஸ் அப்ளிகண்ட் வந்திருக்காங்க. ஸோ இன்ட்டு 2 rupees 8,000 இன்ட்டு 2னா 16,000 வந்திருக்கும். அடுத்தது இந்த அப்ளிகேஷனை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் சேம் 16,000. அடுத்தது அலாட்மெண்ட் வந்து 5 rupeesனு சொல்லியிருந்தாங்களா. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணி ஷேர் அலாட்மெண்ட் பே பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் 8,000 shares into 5 rupees 40,000. அண்ட் தென் அலாட்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் சேம் அமௌண்ட். ஓகேங்களா. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல் ஜேர்னல் என்ட்ரி போடுறது தான். இங்கே எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா டியூஸுமே ரிசீவ் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் இருக்கக்கூடிய 100 ஷேருக்கான அமௌண்ட் ரிசீவ் பண்ணல. ஆக்சுவல்ஸ் அம்மா இந்த 4 feature ரீஇஷ்யூங்கிற வேர்ட் வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ்னு போட்டிருப்போம். எப்படி போட்டிருப்போம்? பேங்க் அக்கௌண்ட் டெப்டா கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிருப்போம். பட் இங்கே 4 feature அண்ட் ரீஇஷ்யூன்னு கொடுத்ததுனால நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். ஓகேங்களா. அதனால அமௌண்ட் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணும்போது அவங்க பே பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால ஃபுல் அமௌண்ட்டை போடுவோம். அதாவது 8,000 shares into 3 rupees தான் போடுவோம். ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் கேபிட்டல் 8,000 share into 3 rupees. ஸோ 24,000 நம்மளுக்கு தேவை அப்படிங்கிற சொல்லி கால் பண்ணுறோம். ஓகேங்களா. இதில் பேங்க்குக்கு ரிசீவ் ஆனது 100 ஷேருக்கான அமௌண்ட் ரிசீவ் ஆகலை இல்லையா. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டா டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 8,000 minus 100ன்னு கேல்குலேட் பண்ணால் 7,900 into ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட்டு 3 rupees. ஸோ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 23,700 அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது தான் 4 featureோட என்ட்ரி. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் 100 ஷேருக்கான அமௌண்ட் ரிசீவ் ஆகலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேரை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருப்பி எடுக்க போகிறேன். ஸோ 100 share into 10 rupeesனு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டா கேல்குலேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் தான் அமௌண்ட் வரல. எவ்வளோ அமௌண்ட் வரல? 100 ஷேருக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட கன்சிடரேஷன் வேல்யூ 3 rupees. ஸோ 100 into 3 300 அமௌண்ட் ரிசீவ் ஆகலை. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 700. அதுதான் வந்து 4 feature. இது ஏன் கிரெடிட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது என்ன மீனிங், எனக்கு 1000 அமௌண்ட் வரணும், அதில் எனக்கு 700 ரிசீவ் பண்ணிட்டேன், 300 அமௌண்ட் வரல. ஸோ அப்போ ரிசீவ் பண்ணது எனக்கு என்னது? ஆக்சுவலாக ப்ராஃபிட் தான், எனக்கு கெயின் தான். அதனால தான் அதை கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். அண்ட் 4 featured ஷேர்னு ஏன் போடுறோம் அப்படின்னா இங்கே நான் ஷேரை திருப்பி எடுத்ததுனால எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு, அதனால நான் 4 featured ஷேர்னு மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ நான் ஷேரை திருப்பி எடுத்தாச்சு. எகெயின் நான் ரீஇஷ்யூ பண்ணும் 8 rupeesக்குன்னு சொன்னாங்களா. ஸோ அடுத்த என்ட்ரி. ஸோ ரீஇஷ்யூ பண்ணுறப்ப நான் எவ்வளோ ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ண போகிறேன்? 8 rupeesக்கு. ஸோ பேங்க்குக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னா 100 ஷேரு 8 rupeesனு கேல்குலேட் பண்ணால் 800. ஆக்சுவலோட ஷேர் கேபிட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 100 share into 10 rupeesனு கேல்குலேட் பண்ணால் 1000 rupees. எனக்கு 1000 rupees வரணும் அந்த ஷேருக்கு. பட் நான் ரீஇஷ்யூ பண்ணது 800க்கு தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கேன். எனக்கு 200 லாஸ். அதாவது ரீஇஷ்யூ பண்ணுற பிங்கிற பர்சனுக்கு ஏங்கிற பர்சன்கிட்ட வாங்கும்போது எனக்கு 700 rupees ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. அடுத்தது அது இன்னொரு பர்சனுக்கு தான் நான் ரீஇஷ்யூ பண்ண போகிறேன். அப்போ எனக்கு 200 லாஸு. ஸோ அப்போ எனக்கு ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே இருக்கா இந்த 4 feature ப்ராசஸில். ஸோ அதை நான் எப்படி கேல்குலேட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த முன்னாடி கிடைச்ச 700 இது எனக்கு கிரெடிட் சைடில் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா டெபிட் சைடில், பிகாஸ் லாஸுங்கிறதுனால டெபிட் சைடில் இருக்குது 200. ஸோ அப்போ அமௌண்ட் 4 featured மைனஸ் ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரிசர்வ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அது என்னோட கேபிட்டல் ரிசர்வ்க்கு, அதாவது நான் 4 feet பண்ணதுனால ரீஇஷ்யூ பண்ணதுனால எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் ரிசர்வில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த சம்மில் 2 விஷயந்தான். திருப்பி அமௌண்ட், அதாவது எனக்கு அமௌண்ட்டே வராது அப்படிங்கிற ஷேரு 100. ஸோ அந்த 100 ஷேருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி எடுத்துக்கிறேன். அந்த பர்சன் கூட இருந்த கான்ட்ராக்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற பர்சன் கூட இருந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், திருப்பி அவன்கிட்ட எடுத்துடுறேன். அவள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பே பண்ணிகிட்டு இருந்த 700 வந்து என்னோட கம்பெனிக்கு தான் சேரும். அடுத்தது நான் அதை ஏங்கிற பர்சன் கிட்டேருந்து வாங்கின 100 ஷேரை பிங்கிற பர்சனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரீஇஷ்யூ பண்ணுறேன். பட் 10 rupeesக்குன்னு இஷ்யூ பண்ணாமல் 8 rupeesக்குன்னு இஷ்யூ பண்ணுறேன். ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸில் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் நான் கேபிட்டல் ரிசர்வில் மென்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த சம் திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 4 featureல ஸோ இதில் வந்து கிளியர் கட்டாக 100 ஷேரு
திருப்பி வாங்கிட்டாங்க, சேம் 100 ஷேரு ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுவே கம்பெனி 100 ஷேர் திருப்பி எடுத்துட்டாங்க, ஃபோர்ஃபீட் பண்ணியாச்சு. பட் அவங்க ரீஇஷ்யூ பண்ணது வந்து ஒரு 50 ஷேர் மட்டும்தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க, இன்னொரு 50 ஷேர் அப்படியே ஐடியலாக வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து என்ட்ரியோட வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம் தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சம். தேங்க்யூ.